It was our bad day. There is no issue. But we'll come back very soon and with a good comeback. And we'll make them all the team silence. And இதெல்லாம் நடக்கிறதா இல்ல. இது அஹமதாபாத் கிடையாது, இது சென்னை. யாரையும் சைலண்ட் ஆக்க முடியாது. நம்ம தான் மத்தவங்கள சைலண்ட் ஆக்குவோம். இன்னைக்கு வந்து bowling and fielding சம்மர் டாமினேஷன் and இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ப்ரோ உலகம் சைலன்ஸ் பண்ண பேட் கமெண்ட்ஸ் நம்ம சைலன்ஸ் பண்றோம் ப்ரோ. இதுக்கு மேல என்ன ப்ரோ, தலைவர் இருக்க வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம டீம். இதுவரைக்கும் போன மேட்ச் வந்து தோத்ததுக்கு எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க நம்ம டீம். இந்த மேட்ச் இது நம்ம ஃபோர்ட்ரஸ் எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கோம் பாருங்க ப்ரோ. 10 விக்கெட் ஆல் அவுட், கடப்பார பேட்டிங் நேரம் சொன்ன எஸ்ஆர்எச் ஆல் அவுட் பண்ணி இதுதான் நம்ம ஃபோர்ட்ரஸ் சூப்பரா பண்ணிருக்கோம். போதும் ப்ரோ. எங்களுக்கு சிஎஸ்கே டாரன் மிச்சலர ஃபார்முக்கு வந்து டீமுக்கு ஒரு நல்ல சைன் ப்ரோ. சரியான டீம். தேஷ்பாண்டேவும் நல்ல bowling இன்னைக்கு. தோனி கேட்ச், தோனியோட ஃபர்ஸ்ட் பால் 4. இது நம்ம ஃபோர்ட்ரஸ் இங்க வந்து யாரால எதுவும் பண்ண முடியாது. சூப்பரா ப்ரூவ் பண்றோம். கன்ஃபார்ம் நம்ம பிளே ஆஃப்ஸ் போறோம், கப் அடிக்கிறோம். இதுல எந்த மாற்றமுமே இல்ல ப்ரோ. புரியல ப்ரோ. சென்னையில இருந்து ஹைதராபாத் சைலண்ட் பண்ணா அப்படி மட்டும் சைலண்ட் பண்ணாங்கனா என் தலைவன் ஒரு சைடு வீசி எடுப்பான் ப்ரோ. நம்ம சென்னையில ஓபன் சேலஞ்ச் பண்ண முடியாது ப்ரோ. ஆவடி கை ப்ரோ. ப்ரோ நான் ப்ரோ கன்ஃபார்ம் பிளே ஆஃப் சிஎஸ்கே போகுது. ஆவடி ஜேபிஆர் யுனிவர்சிட்டி கன்ஃபார்ம் நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப். உன்னை கேட்டா எஸ்ஆர்எச் பேன் உள்ள அடி ரெடியா பார்த்தா சிஎஸ்கே பிடிச்சு போட்டான் ப்ரோ. நமக்கிட்டயும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தோத்துட்டோம் வேர்ல்ட் கப். வேற விஷயம் அது. அந்த வேர்ல்ட் கப் T20ல ஆஸ்திரேலியா பயங்கரமா போட்டு நம்ம அடிக்கணும். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அவர் நல்லா பேசினாருல, அதுக்காக அவர் நல்லா அடி வாங்கணும். அதான் என்னோட ஆசை. நிறைய பேரோட ஆசை தான். அதனால தான் வந்து நான் வீட்டிலே எழுதிட்டு இருந்தேன். தோத்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக தோக்கலாம், மியூசியம் முடிச்சு தோக்கலாம். ஜெயிச்சா நம்ம எப்பவும் ஜெயிச்சுட்டு தான் இருப்போம். தோத்தா ஜாலியாக தோத்துட்டு வரலாம். ஏன்னா தோக்கிறது எப்பயாச்சும் நடக்குது, ஜெயிக்கிறது எப்பவுமே நடக்கிறது. ஸோ அதனால வந்து நம்ம பிரச்சனையே கிடையாது. அதான் வீட்லேயே எழுதிட்டேன். பேட் கம்மிங்ஸ் நீங்கள் சென்னைக்கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சென்னைக்கூட வந்து இப்படி தான் இருப்போம். தோத்தாலும் இப்படி தான், ஜெயிச்சாலும் இப்படி தான். ஆர்சிபி ஃபேன்ஸ் இருப்பாங்க பாருங்க, எத்தனை மேட்ச் அவன் ஜாலியாக இருப்பாங்க. அதே தான் சென்னையுமே. ஸோ இதுதான் நம்ம. it was our bad day. There is no issue. But we'll come back very soon and with a good comeback. And we'll make them all the team silence. And May 26th, I think so, final will in this same stadium. We'll come back and we'll make all the Sepak stadium fans and CSK fans very silence very soon. We want to make calm and we don't want to make us calm. Okay, there is no issue. Today, already we make them silence in Hyderabad Stadium. You know that, right? In Rajiv Gandhi International Stadium, we make them, all the team, entire the SRH fans, create the, in the first innings, they were wearing the CSK jerseys. But after the second innings, what they wear? SRH jerseys, right? On that day, we make them the silence. But why today? This is just small bit of loss. There is no issue to us. But we'll make them 26th of the finals in the same stadium. And all the CSK fans will be there like this. Yes, RCB will win the cup. இதெல்லாம் நடக்கிறதா இல்ல. இது அஹமதாபாத் கிடையாது, இது சென்னை. யாரையும் சைலண்ட் ஆக்க முடியாது. நம்ம தான் மத்தவங்கள சைலண்ட் ஆக்குவோம். இன்னைக்கு வந்து bowling and fielding சம்மர் டாமினேஷன் and இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இல்ல நானே அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா வந்து ஓவரால் சீசன் ஃபுல்லாவே எஸ்ஆர்எச் செம்மையா டாமினேட் பண்ணிருக்காங்க. பட் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் அவங்க தோத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் இருந்தது. ஓகே, சென்னையில அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல கண்டிப்பா அடிக்க கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கிரெடிட்ஸ் டு பவுலர்ஸ் டுடே. ஐ திங்க் பவுலர்ஸ் லைன் வந்து ப்ராப்பரா பார்த்து போட்டாங்கன்னா இன்னுமே இந்த சீசன் ஃபுல்லாவே பேட்ஸ்மேனோட சீசன் மாதிரியே இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 250+ அடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இன்னும் கூட இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் கிரிக்கெட் பார்த்த மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். இந்த வாட்டி காவியா கழுத்துட்டாங்க. காவியாக்கா விடு, கம்மிங்ஸை சைலன்ஸ் பண்றோம். கம்மிங்ஸை சைலன்ஸ் பண்றோம். இப்ப இல்ல, எப்பயுமே வேர்ல்டு கப்ல சைலன்ஸ் பண்றோம். வேர்ல்டு கப்ல சைலன்ஸ் பண்றோம். கப்பு நம்மளுக்கு தான். அவனை வந்து இனிமேல் வந்து வாயில கையே வைக்க கூடாது. அவன் தூங்கும் போது வாயில கை வச்சுட்டு தூங்கணும். அதுக்கு மட்டும் தான் கை வைக்கணும். தெரியாதால வின் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம கப் அடிக்கணும். சோ மோஸ்ட்லி வின் பண்ணி கப் அடிச்சிருவோம்ன்ற நம்பிக்கையோட இருப்போம். அவ்வளவுதான். சார் யார் என்ன வேணா சொல்லலாம் சார். ஆனா நமக்கு விதி என்ன இருக்கு, என்ன நடக்கும்ன்றது நம்ம அடுத்த மேட்ச்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன நடக்கும் நம்ம யோசிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான்.
இல்ல நாங்களுமே வரப்போ ஏன்னா எனக்கு மேட்ச் அவ்வளவு நான் பாக்குற ஆள் கிடையாது. எனக்குமே சொன்னாங்க இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப், நீ ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க போற, சோ இது வின் ஆகுமான்னு தெரியாதுன்னாங்க. பட் 78 ரன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருந்து வின் பண்ணிருக்கிறதுனால we cannot expect. See, game always will have win and loss. So we were not bothered about any team anywhere. கப்படிக்க வின் ட்ரை பண்ணுவோம், நடக்கட்டும். ஃபுல் ஃபீல்டிங் தோனி பாத்துட்டாரு. ஒரு இடத்துல அவர் நிக்க வச்சதுல கேட்ச், மிச்சல் மொத்தம் 4 கேட்ச். பெர்ஃபார்ம் பண்ணாத இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு மெயின் மேட்ச்ல. ருத்ராஜ் பாத்து, அதனால ருத்ராஜ்க்கு இப்பயே கேப்டன் கொடுத்தாரு. அதனால இப்பயே கத்து கொடுத்துட்டு இருக்காரு அவரு கொஞ்சம் கொஞ்சமா. அதான் கரெக்டா இருக்கு இப்போ. இல்ல அவர் இறங்குறது கரெக்ட் தான். ஏன்னா இப்ப வந்து அவர் சென்னை ஃபேன்ஸ் மக்கள் மனசுல இருந்து கொஞ்சம் மரம் கடிக்கணும்னு ட்ரை பண்றாரு. சடனா ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா என்ன பண்றது, தாங்க முடியாது. தோனி பண்றது கரெக்ட். வராரு 3 பால் ஆடுறாரா, 2 6 போதும். ஃபேன்ஸ் திருப்தி, நம்ம திருப்தி, அவ்வளவுதான்.